இன்றைக்கு இந்த மக்கள் மன்றத்துடைய தலைப்பாக இருக்கக்கூடியது கட்சிகள் அறிவிக்கக்கூடிய இலவசங்கள் வாழ்க்கைக்கான தேவையா அல்லது மயக்கும் போதையா? இலவச பொருட்கள் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் வாய் பிளந்து விடுகிறது. இதில் ஒரு ஈர்ப்பு கொள்ளாதவர்கள் நாம் பார்க்கவே முடியாது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாளேடு தங்களுடைய வார இதழை, தங்களுடைய உபரி இதழ்களை வாங்கக்கூடியவர்களுக்கு மனைவியை தவிர அத்தனையுமே இலவசமாக தந்தார்கள். அவ்வளவு இலவசம் 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 என்று வந்தது. எது வேண்டாலும் கிடைக்கும், சோப்பு, சீப்பு, ஷாம்பு என்று எவ்வளவு இலவசங்கள். அந்த புத்தகம் 10 ரூபாய், ஆனால் இலவச பொருட்கான மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு ஈர்ப்பை இது ஏற்படுத்தியது. எப்போ எது இலவசம்? என்னுடைய சகோதரி இருக்கிறாள், என்னுடைய மூத்த சகோதரி. அவள் தன்னுடைய பணியை பார்த்துக் கொண்டே இருப்பாள், அவளுடைய வேலையை பார்த்துக் கொண்டே இருப்பாள். திடீர்னு டிவி விளம்பரத்துல 1 வாங்கினால் 1 இலவசம் சொன்னா படார்னு முழிச்சு பாப்பா. என்ன சொன்னா, என்னமோ சொன்னா நீ கேட்டு எழுதலாம். இலவசம் என்ற வார்த்தை அத்தனை பேருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, அத்தனை பேருடைய கவனத்தை திசை திருப்புவதாக கூட இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இலவசத்தை இன்றைய அரசியல் கட்சிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் என்ன இலவச அறிவிப்பு வரப்போகிறது என்பதுதான் எல்லோருடைய $1,000,000 கேள்வியாக கூட இருக்கிறது. இந்த கோவை பகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒரு மருத்துவர், அவருடைய தோட்டத்து வேலையால் அவரிடம் சொல்லியிருக்கிறார், அம்மா இந்த முறை பைக் கொடுக்க போறாங்களா அப்படி. இவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்களாம் அப்படி நம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லீங்க, அவங்க சொன்னாங்க கிரைண்டர் மிக்சி எல்லாம் சொன்னாங்கல்ல, பாத்தீங்களா, கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி தலைவர் டிவி கொடுப்பாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, வந்துருச்சு பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி அவங்க சைக்கிள் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, வந்துச்சு பாத்தீங்களா. சோ அவங்க சொன்னதெல்லாம் 2 பேருமே மாறி மாறி கொடுத்துட்டாங்கல்ல, இந்த முறை பைக் வரப்போதான் கொடுக்க போறாங்க பாத்துங்க. அப்ப திமுக என்ன சொல்றாங்க, அவங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சொல்றாங்க. சோ எந்த பக்கம், 2 பக்கத்துல இருந்து என்ன இலவச அறிவிப்பு வரப்போகிறது என்பது ஒரு சாமானியனுடைய மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்திருக்கிறது. திரு துரைமுருகன் அவர்கள், அந்த கட்சியுடைய தலைமை நிலைய முதன்மை செயலாளர் துரைமுருகன் அவர்கள் நம்முடைய நேர்காணல் சொன்னார், பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு அறிவிப்பு எங்கள்கிட்ட வரும் அப்படின்னு சொன்னார். பொட்டுல அடிச்ச மாதிரி அறிவிப்பு எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. அவர் சொன்னது அது மிகப்பெரிய ஒரு 2006ஆம் ஆண்டு அவர்களுடைய தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தலின் கதாநாயகன் என்று அப்போதைய நிதியமைச்சர் திரு சிதம்பரத்தால் சொல்லப்பட்டது. அப்படி அவர்கள் ஒரு மிகப்பெரிய எண்ணத்துக்கு உருவாகிட்டார். 2006, 2011, இப்போ 2016. இந்த ஆண்டு நாளை வெளியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மிகப்பெரிய இலவச அறிவிப்புகள் கூட சேர்ந்தே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சலித்ததில்லை. அவர்களும் இதே போல அறிவிக்கக்கூடிய கடந்த முறை லேப்டாப் அறிவித்தார்கள், அதை கொடுத்தார்கள், நிறைய அளவில் கொடுத்தார்கள். சோ எந்த 2 பெரிய கட்சிகள் இலவசங்களை அறிவித்திருக்கின்றன, அறிவிக்க இருக்கின்றன, அவர்கள் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சி தொடர்ந்தால் அவர்கள் அந்த அறிவிப்புகளை நிறைவேற்றுவார்கள் என்று கூட நம்பிக்கை கூட நமக்கு வந்துவிட்டது. இப்போது இலவசம் தேவையா இல்லையா என்ற கேள்வி மறைந்து, அந்த கேள்வி மறந்து இலவசமாக என்ன பொருள் வரப்போகிறது என்ற கேள்வி விஞ்சி நிற்கிறது. அந்த நேரத்தில் கூட இப்படிப்பட்ட இலவசங்கள் தேவைதானா என்ற கேள்வியைத்தான் நாம் எழுப்ப விரும்புகிறோம். முக்கியமான காரணம் இருக்கிறது நண்பர்களே. இதற்கு ஒன்று, இலவசங்கள் என்று நாம் பொதுவாக சொன்னால், அதிமுக ஆட்சியில இலவசங்களை ஒழிப்போம் என்று சொன்னார். 2011 அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க இலவசங்கள் என்ற வார்த்தையே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஒரு ஆட்சியை நடத்துவோம் சொன்னாங்க. ஓ அற்புதம் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது இலவச திட்டங்கள் கிடையாது, எல்லாமே விலையில்லா திட்டங்கள் சொல்லிட்டாங்க. விலையில்லா பொருட்கள் அப்படிங்கிறதா இலவசத்துக்கான, இலவசத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் புரிந்து கொள்கிறதா? இலவசங்கள் என்றால் எது? ஆடு மாடு கொடுப்பது, டிவி கொடுப்பது, சைக்கிள் கொடுப்பது, லேப்டாப் கொடுப்பது, தாலிக்கு தங்கம் கொடுப்பது, இது போன்ற 2 திராவிட ஆட்சிகளிலே அவர்கள் இலவசங்களை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். இதெல்லாம் வெறுமனை இலவசங்கள், மனிதர்களை சோம்பேறிகளாக்குவது என்று நாம் பொதுவாக குற்றம் சாட்டிவிட முடியுமா? இல்லை, இவையெல்லாம் வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள். நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 12 விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். வறுமை கோடு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை மாதம் 1000 ரூபாய் கூட வருமானம் இல்லாத நிலை. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. மாதம் 1000 ரூபாய் கூட வருமானத்துக்கு வழி இல்லாதவர்கள் இந்த தமிழகத்தில் இந்த நேரத்தில் இப்போது கிட்டத்தட்ட 88 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவர்கள். அவர்களுக்கு இது போன்ற இலவச பொருட்கள் எவ்வளவு பெரிய பம்பர் லாட்டரி போல தோன்றும் என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. மறுபக்கம் இந்த இலவசங்கள் எல்லாம் அவர்களைத்தான் சென்றடைகிறதா? வெள்ள நிவாரண பொருட்களை கூட 3வது மாடியில் இருக்கிற வாங்கிட்டு போறான். 3வது மாடியில் இருக்கிறதுக்கு எதுக்குப்பா வெள்ள நிவாரணம் சொன்னா, சார் நான் தரவழியா தானே மேல போறேன், கீழே வெள்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். எந்த பொருள், ஒரு திருக்குறள் உண்டுல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு. எப்பொருள் யார் யார் கொடுப்பினும் அதை உடனே கையோடு வாங்குவதுதான் அறிவு அப்படிங்கிறது
ஒரு புதிய குரலாக பார்க்கப்படுகிறது. எந்த இலவசங்கள் வந்தாலும் விட்டுவிடாதீர்கள், அரிய வாய்ப்பு தவறவிடாது என்பது போல எது இலவசம், எது மனிதனை சோம்பேறியாக்கக்கூடியது, எந்த இலவசங்கள் தேவை, இலவசங்களே தேவையா, இந்த பல்வேறு கேள்விகளுக்கான விடை காணக்கூடிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த இலவச அறிவிப்புகள் என்பது மயக்கும் போதைதான் என்று சொல்வதற்கான அணியில் எனது இடதுபுறம் இருக்கிறார்கள் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த மண்ணினுடைய மைந்தர், உங்கள் அனைவருக்கும் மிகவும் அறிமுகமானவர், பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக மூத்த தலைவர், முன்னாள் மாநில தலைவரும் கூட. அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள், பாமகவுடைய ஊடக பிரிவுடைய தலைவர், டாஸ்மாக் தொடர்பான பல வழக்குகளை போட்டு உங்களுடைய வைத்திருச்சலை கொட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர் திரு கே பாலு அவர்கள். அதேபோல திரு பொன்ராஜ் அவர்கள், அறிமுகப்படுத்த தேவையில்லாத ஒரு பெயர், நம்முடைய முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடைய உதவியாளர் அல்ல, ஆலோசகர். அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது அவருடைய ஆலோசகராக இருந்து அவருடன் சேர்ந்து புத்தகங்களை எழுதினார். அவருடைய இறுதி காலம் வரை அவருடைய கூடவே இருந்தார். அப்துல் கலாம் விஐபி, அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி என்ற கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் திரு பொன்ராஜ் அவர்கள். அதே போல எனக்கு வலதுபுறம் இருக்கக்கூடியவர்கள், கடைசியில் இருக்கக்கூடியவர் திரு அரங்கநாயகம் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய அமைச்சராக இருந்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இவர்களோடு எல்லாம் நெருங்கிய பணியிருந்தவர், தமிழக அரசியலில் நீண்ட நெடிய அரசியல் வரலாறு கொண்டவர். அதே போல எனக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் திரு இள புகழேந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கடலூர் பகுதியைச் சேர்ந்தவர், வழக்கறிஞர், மிகப்பெரிய ஆர்வலர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி செயலாளர் என்று சொன்னாலும் வயதுக்கு மீறியதாக இருந்தாலும் உண்மையிலேயே மாணவர் போல சுறுசுறுப்பாக துருதுருப்பாக செயல்படக்கூடியவர்கள ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர். அதே போல சொல்ல வேண்டியதே இல்லை, தனியரசு தனியாக ஒரு ராஜ்யம் நடத்தி கொண்டிருப்பவர் இந்த கொங்கு மண்டலத்திலே. பரமத்திவேலுடைய சட்டமன்ற உறுப்பினர், காங்கேயம் தொகுதியுடைய இந்த முறையான வேட்பாளர், தமிழக முதல்வருடைய இதயத்தில் ஒரு நீங்காத நிரந்தர இடம் பெற்றிருக்கக்கூடியவர். கட்சிகள் அறிவிக்கக்கூடிய இலவசங்கள் வாழ்க்கை தேவையா, மயக்கும் போதையா? இது மயக்கும் போதைதான், இதில் சாரம் இல்லை. நல்ல அரசியல் என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு வாழ்க்கை தரத்தோடு எல்லோரும் சொல்வது போல மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் நல்ல அரசியலுக்கான வேலை என்ற அணியிலிருந்து திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை தங்களுடைய முதல் கருத்தை எடுத்து வைக்குமாறு அழைக்கிறேன் அன்போடு. இந்த அணியிலே நிற்கின்றவர்கள் தேர்தலிலே தோற்று போக வேண்டும் என்று ஒருவரும் நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த அணியிலே நிற்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு தலைப்பிலே என்ன தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இலவசங்கள் ஒரு போதையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தை ஒட்டி நாங்கள் பேச வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இலவசங்களுக்கு எதிரானவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக இலவசம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் அல்ல. ஏனென்றால் நாங்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் கூட இலவசமாக மக்களுக்கு எது தேவையோ அது தரப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவில் எது எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே இலவசம் என்பது தேவையை பொறுத்து தர வேண்டிய மருந்தாக இல்லாமல் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மக்களினுடைய வரி பணத்தை வாரி இறைத்து மக்களை ஒரு மயக்க நிலையிலே வைத்து வாக்குகளை வாங்கிவிட வேண்டும் என்கின்ற போக்கிலேதான் இன்றைக்கு இலவசங்கள் சென்று கொண்டிருக்கலாம். மயக்கத்தில் வர வைக்கிறதுக்கு எதுக்குன்னா இலவசம்? டாஸ்மாக் இருக்குல்ல. இன்றைக்கு அவர்கள் தந்திருக்கின்ற இலவசங்களில் எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மீதி இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறீர்கள். ஒரு குவார்டர் பாட்டிலை இலவசமாக தருவோம் என்று சொல்லாத குறைதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை சொன்னதை போல ஒரு கட்சி குவார்டர் பாட்டில் என்று அறிவித்து விட்டது என்று சொன்னால், இன்னொரு கட்சி நெற்றி பொட்டிலே அடித்ததை போல நாங்கள் ஒரு ஆப் பாட்டிலை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். தேர்தலிலே வெற்றி பெறாமல் ஜனநாயகத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியாது என்பதை எங்களுடைய அணியினரும் புரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அதை தாண்டி பெறுகின்ற வெற்றி நீதியின்பால் தர்மத்தின்பால் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்களும் இலவசமாக அறிவித்திருக்கிறோம். மோடி அவர்கள் கூட அறிவித்திருக்கிறார்கள்.
இலவசத்தை தருகிறோம் என்று மோடி அவர்கள் கூட அறிவித்திருக்கிறார்களே. 1.5 கோடி தாய்மார்களுக்கு, கிராமத்திலே வாழ்கின்ற தாய்மார்களுக்கு இலவசமாக கேஸ் இணைப்பை தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்களே. ஏதோ கலர் டிவியை தந்தோம், வாக்குகளை வாங்கினோம், ஜெயித்த பிறகு மானாட மயிலாட பார்க்கலாமா என்று நினைக்காமல் தரப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் தமிழனை பிச்சைக்காரனாக மாற்றிவிடக் கூடாதையா. அதுதான். கணனி தரலாம், ஏன் அவன் தன்னுடைய விஞ்ஞான அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் உலகை ஆய்ந்து எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் கணனி என்றால் ஏதோ பணக்காரர்களுடைய உபகரணமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்கின்ற நிலை மாறி ஒரு சாதாரண கிராமத்து மாணவ மாணவி கூட அந்த கணனியை பயன்படுத்த முடியும். ஆனால் இலவசங்கள் ஒருமுகமாக அறிவிக்கப்படுகின்ற பொழுது அதிலே பல்வேறு இன்னல்கள் வருகிறதை தடுக்க இயலாது. கோவையிலே தயாராகின்ற மிக்சியில் தான் பாரத தேசத்திலே மட்டுமல்ல உலகத்திலே எங்கே எங்கெல்லாம் மிக்சியை பயன்படுத்த முடியும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தரம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் 3 மாத காலத்தில் 30 லட்சம் மிக்சிகளை இலவசமாக தருகிறோம் என்று அறிவித்ததனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் தயாரிப்பினுடைய தரம் காணாமல் போனது. அதனால்தான் அந்த மிக்சிகள் எல்லாம் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காயிலாங்கடைக்கு போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மிக்சி இல்லாமல் வாழ முடியாதா? எனக்கு புரிகிறது. கணனி இல்லாமல் இன்றைக்கு கற்பது என்பது நடைமுறையிலே சாத்தியம் இல்லை, புரிகிறது. ஆனால் அந்த கணனி கூட யாருக்கெல்லாம் தர வேண்டும்? மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல எண்ணெய் கிணறுகளுக்கு சொந்தக்காரராய், பல எரிவாயு கிணறுகளுக்கு சொந்தக்காரராய் இருந்த அம்பானி கூட சமையல் எரிவாயு இணைப்புக்கு மானியம் பெற்றுக் கொண்டிருந்த நிலையை நாம் பார்த்தோம். ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே சட்டத்தை கொண்டு வந்து அதை ஒழித்து விடவில்லை, வேண்டுகோளை வைத்தார்கள். 96 லட்சம் மக்கள் இந்த நாட்டில் எனக்கு மானியம் வேண்டாம், யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு தாருங்கள். 2400 கோடி ரூபாய் இன்றைக்கு மிச்சமாகி இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு 1.5 கோடி தாய்மார்களுக்கு கிராமத்திலே இலவச கேஸ் இணைப்பாக மாறப்போகிறது. சகோதரர்களே, எது தருகிறோம் என்பது முக்கியமல்ல, எதை தருகிறோம் என்பதுதான் முக்கியம். ஒருவன் உணவே இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு எது கொடுத்தாலும் தர்மம். ஆனால் உண்டு கொளுத்தவனுக்கு நாம் நம்பசம்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனை ஒரு ஓட்டு வங்கியாக பார்க்கின்ற போக்கு இன்றைக்கு தமிழகத்திலேதான் மிக அதிகமாக இருக்கிறது. எது தேவையோ அதை தாருங்கள். அவனுடைய தன்மானத்தை விலைபேசுகின்ற வகையில் எதை வேண்டுமானாலும் தருவோம் என்கின்ற இந்த இலவச திட்டங்களை தமிழ் மக்கள் தன்மான உணர்வுமிக்க இந்த தமிழ் மண் தமிழர்களும் தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்டு முதல் சுற்றை நிறைவு செய்து அமர்கிறேன். கட்சிகள் அறிவிக்கும் இலவசங்கள் மயக்கும் போதையே என்ற அணியில் பேசியிருக்கிறார் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் கூட இலவசங்கள் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கவில்லை, எந்த இலவசம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தான் அவரும் எடுத்திருக்கிறார். அவரோடு இந்த மேடையில் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறது என்பதை நாம் அடுத்த சுற்றுல பார்ப்போம். இந்த தரப்பிலிருந்து இது வாழ்க்கைக்கான தேவைதான். இது போன்ற விலையில்லா திட்டங்கள், இலவச திட்டங்கள்லாம் இது மயக்கும் போதை அல்ல, வாழ்க்கைக்கான தேவை என்ற அணியில் அந்த அணியோட மூத்த உறுப்பினர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு அரங்கநாயம் அவர்களை தன்னுடைய முதல் சுற்று அழைக்கிறார். 1000 ரூபாய் தந்து ஓட்டு வாங்கினால் அது லஞ்சம், அது தேர்தல் சட்டப்படி குற்றம் என்று சொல்லுகிற தேர்தல் கமிஷன், இலவசங்கள் தருகிறேன் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுகிற தேர்தல் அறிக்கைகளை ஏன் தடை செய்ய முன்வரவில்லை என்ற கேள்வியைத்தான் முதலிலேயே நான் கேட்க விரும்புகிறேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி ஒரு பொற்காலம் என்று சொல்கிறார்கள். அந்த ஆட்சியிலே
அவருடைய அமைச்சரவையிலே கல்வி அமைச்சராக இருந்து அவருடைய பல்வேறு நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தோம் என்ற முறையில் உங்கள் முன்னாலே நின்று நான் பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன். நான் ஒரு முறை கூடுதல் பொறுப்பாக கைத்தறியை வைத்துக் கொண்டு தந்திருந்தார்கள். கைத்தறி துணி தேக்கம் ஏற்பட்டு விட்டது. யாரும் வாங்க முன்வரவில்லை. நெசவாளர்களுக்கு வேலை இல்லை. தெருவிலே வந்து நின்று கொண்டு போராட்டம் நடத்துகிறார்கள். நான் கைத்தறி அமைச்சர், காந்தியினுடைய பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி கைத்தறித்துறை இயக்குனர். நானும் அவரும் யோசனை செய்து இதற்குள்ள ஒரே ஒரு வழி, அரசாங்கம்தான் இவற்றையெல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும். கொள்முதல் செய்து ஏழை விவசாயிகளுக்கு இலவசமாக தரலாம் என்று நாங்கள் ஒரு திட்டமிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போய் பார்த்தோம். அவரிடத்தில் எங்கள் திட்டத்தை சொன்னோம். அவர் கேட்ட முதல் கேள்வியே, ஏன் ஏழை விவசாயி தொழிலாளி என்று சொல்கிறீர்கள், ஏழை என்று சொல்லுங்கள் என்று சொன்னதன் காரணமாகத்தான் கோவை மாநகரிலேயும் சென்னை மாநகரிலேயும் இருக்கின்ற ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலை ஆண்டுதோறும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இலவச வேட்டி சேலை என்பது ஓட்டுக்காக வந்ததல்ல, கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்விலே இருக்கிற இன்னலை துடைக்க வந்த திட்டம் இந்த இலவச வேட்டி சேலை திட்டம். அது யாரும் மறந்துவிட முடியாது. அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்தார்கள். நான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவேன் என்ற ஒரே ஒரு வாக்குறுதிதான் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸை தோற்கடித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி பீடத்திலே அமர்த்தியது. அவர் வந்ததும் என்ன செய்தார் தெரியுமா? கோவையிலேயும் சென்னையிலேயும் ரூபாய்க்கு 1 படி அரிசி திட்டத்தை கொண்டு வந்ததோடு ரேஷனையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்தார்கள். கோவை நகரிலே வெளிச்சந்தையிலே அரிசி வாங்க வேண்டும் என்றால் கமண்டம்பாளையம் போக வேண்டும், இல்லை என்றால் கரும்பு கடைக்கு போக வேண்டும். இங்கே விற்க முடியாது. இதனுடைய அடிப்படை என்ன என்றால், கோவையிலேயும் சென்னையிலேயும் 5 மாத தேவை 6 மாத தேவைக்கு அரிசி வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவனுடைய எண்ணிக்கை கோவையிலேயும் அதிகம், சென்னையிலேயும் அதிகம். ஆகவே முதலிலே அண்ணா அவர்கள் அதை தடுத்தார்கள். அதற்கடுத்து என்ன செய்தார்கள்? தமிழ்நாடு எங்கும் பதுக்கி வைத்திருக்கிற அரிசி மூட்டைகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள், பூஜை அறைக்குள்ளே போலீஸ் நுழைந்தது என்கிற செய்தி அப்பொழுது வந்ததுதான். அவை பதுக்களையும் வெளியே கொண்டு வந்தார்கள். 6 மாதத்தில் விளையாமல் விவசாயி கஷ்டப்படாமல் பதுக்கி வைத்திருந்த அரிசியும் நெல்லையும் வெளியே கொண்டு வந்ததன் மூலம் வெளிச்சந்தையிலே அரிசி கிடைக்க ஆரம்பித்தது. வெளிச்சந்தையிலே மக்கள் விலை குறைவாக வாங்க முடிந்தது. அத்தகைய ஒரு சாகசத்தை அண்ணா அவர்கள் செய்தார்கள். அதற்கு பிறகுதான அமைச்சர்களே சம்பளம் வாங்கினார்கள். அதுவரைக்கும் அமைச்சர்களுக்கு சம்பளம் கிடையாது. ஆகவே இந்த திட்டம் வெளியே வந்ததுக்கு போது டெல்லியிலே குடியரசுத் தலைவராக இருந்தவர் வி. கிரி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா கொண்டு வந்த திட்டம் மிக சிறந்த திட்டம். அவர் அரிசி மட்டும்தான் அறிவித்திருக்கிறார், பருப்பையும் மலிவு விலையிலே தரலாம் என்று அவர்கள் கூடுதலாக ஒன்றை சொன்னார்களே தவிர இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்தியாவில் யாரும் செய்ய முடியாது ஒன்று என்பதல்ல. அதுவரையிலும் சுதந்திரம் வாங்கி 67 வரையிலும் தீர்க்கப்பட முடியாது என்று கருதிய உணவு பிரச்சனையை தீர்த்த தமிழ்நாடு அண்ணாவின் தலைமையிலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேதான். இலவசங்கள் வேணுமா வேண்டாமா என்றால் அது எந்த அடிப்படையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், வறுமையை ஒழிக்கின்ற விதத்திலே அமைகின்ற எல்லாமே வரவேற்கப்பட வேண்டியவர்களே தவிர. என்னுடைய முதற் பகுதியை முடிக்கின்றேன். வணக்கம். இது வாழ்க்கை தேவை அல்ல, இது முழுக்க முழுக்க மயக்கும் போதைதான் என்ற அணியின் சார்பாக பாமகவுடைய வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் அழைக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இலவசம்
எப்படி வழங்கப்படுகிறது, இலவசம் வழங்குவதற்கான அந்த பாதை எப்பொழுது உதயமானது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2006ஆம் ஆண்டு முதலாக திராவிட முன்னேற்றக் கழகம் வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்றும் 2 ஏக்கர் நிலம் என்றும் சொன்னதுதான் முதலில் இலவச கலாச்சாரத்தினுடைய துவக்க புள்ளி. அதற்கு முன்னால் இந்த சமூகத்தினுடைய அவலங்களை கருத்திலே கொண்டு ஆட்சியில் இருந்தவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அடித்தட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராசர் படிப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்னதற்காக மதிய உணவு திட்டத்தை வழங்கினாரே, அது இந்த சமூகத்தின் மீதான அக்கறை. 2006இல் நீங்கள் அறிவித்ததும் வழங்கியதும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம். 2006ல சொல்லப்பட்ட கலர் டிவி இலவசம் அப்படின்னா, அதற்கு முன்னால் அதிமுக அறிவித்திருந்த சைக்கிள் திட்டம் எப்படி எதுல சேரும்? நிச்சயமாக அடுத்த இடத்திற்கு வர வேண்டும். நீங்கள் அதற்கு முன்பான துவக்கத்தை சொன்னீர்கள். இந்த தமிழ்நாட்டில் தற்பொழுது வழங்கக்கூடிய இந்த இலவசங்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னால், நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய தொடர்வண்டியில் செல்லுகின்ற பொழுது மயக்கம் தெளிந்த அந்த பிஸ்கட்டை நம்மிடம் கொடுக்கிறார்களே, அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் இப்பொழுது வழங்கக்கூடிய இலவசங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அந்த மயக்க பிஸ்கட்டை கொடுத்து தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை பறிக்கக்கூடிய அந்த கொள்ளையர்களை போன்ற ஒரு அறிவிப்புகளாகத்தான் தமிழ்நாட்டில் இப்பொழுது இலவசங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய ஐயா பெரியவர் ரங்கநாயகம் அவர்கள் சொன்னார்கள், இலவச வேட்டியும் சேலையும் கொடுப்பது அங்கே உழைக்கக்கூடியவர்களுக்காக என்று சொன்னார்கள். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? உழைக்கக்கூடியவர்களுக்காக அதை உற்பத்தி செய்து வெளிநாடுகளில் அதை நீங்கள் வணிகம் செய்துவீர்கள் என்று சொன்னால், அந்த உழைப்பவர்களுக்கும் ஊதியம் கிடைக்கும், இந்த நாட்டிற்கும் வருவாய் கிடைக்கும். தமிழ்நாட்டில் 20 கோடி குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களில் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இலவசத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 1,92,00,000 குடும்பங்கள் அந்த 100 ரூபாய் வேட்டியையும் சேலையும் நம்பிக்கொண்டு இன்றைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டில் வறுமையை ஒழித்ததா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு விடுகிறேன். இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய நலன்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு இலவசத்தை முழுமையாக வழங்க வேண்டும். அந்த இலவசம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், கல்வி என்ற இலவசத்தை முழுமையாக நீங்கள் வழங்கினீர்கள் என்று சொன்னால், இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை எல்லாவற்றையும் மாற்றி காட்டக்கூடிய வல்லமை அதில் இருக்கும். ஆனால் கல்வி இன்றைக்கு வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் லட்சங்களையும் கோடிகளையும் இன்றைக்கு செலவு செய்ய வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கல்வியை இன்றைக்கு இலவசமாக கொடுக்கவில்லை. தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் சுமை எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், 2 நாள் மட்டும்தான் ஏற்படும். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். ஒரு குடும்பத்தில் ஒருவர் உடல் சுகவீனம் அடைந்தால் அந்த குடும்பம் வாழ்நாள் கடன்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மருத்துவ செலவையும் இலவசமாக இந்த அரசு கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் அதை வரவேற்கலாம். ஆனால் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் கலர் டிவி, மிக்சி, கிரைண்டர், ஃபேன் போன்றவற்றை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பொருளுடைய பயன் என்ன? கலர் டிவியை கொடுத்த போது திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது, தமிழக மக்களை நாங்கள் விழிப்புணர்வு அடைய செய்கின்றோம், அவர்களுக்கு அறிவை புகட்டுவதற்கு அந்த தொலைக்காட்சியை கொடுக்கிறோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள். தொலைக்காட்சியை கொடுத்தீர்கள். அந்த அறிவை புகட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை எத்தனை காட்டினீர்கள்? மாநாட மயிலாட காட்டினால் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விடுவார்களா? யோசித்து பார்க்க வேண்டாம். இந்த நிலைமை தொடரக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை. எங்களுடைய கருத்தாக நாங்கள் முன்வைக்கிறோம். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இதுவரையில் 2 இயக்கங்கள் கொடுத்த இலவசங்கள், அந்த நாள் இந்த நாட்டிற்கு நடந்த பயன்கள், இந்த சமூகம் அடைந்த முன்னேற்றம் என்ன என்பதை நீங்கள் சற்று ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தமிழனும் இன்றைக்கு
62,000 ரூபாயை கடனாளியாக இந்த நாடு இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது. ஆனால் இலவசத்திற்காக இந்த அரசு செய்யக்கூடிய மானியம் மற்றும் இலவசத்திற்காக மட்டும் செய்யக்கூடிய செலவு 2015-2016 59,185 கோடி ரூபாயை இலவசத்திற்காக நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், உங்களை சுயமரியாதையோடும் தன்னம்பிக்கையோடும் தன்மானத்தோடும் வாழ வைப்பேன் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிக மிக அவசியமானது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதுவரையில் தமிழகத்தில் வழங்கப்பட்ட இலவசங்கள் என்பது மயக்கும் போதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக இங்கே வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த சுற்று வாய்ப்பு வரும்போது திரு பாலு அவர்கள் விளக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. இதுவரைக்கும் 2 திராவிட இயக்கங்கள் எல்லாம் அறிவித்தவை எல்லாமே மயக்கும் போதைகள் என்று சொன்னால், அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் சென்னையில் எல்லா பஸ் பேருந்து பயணமும் முழுக்க முழுக்க இலவசம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது போதையில் வருமா, வாழ்க்கையுடைய தேவையில் வருமா என்பதை அடுத்த சுற்றில் விளக்குவார் எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக இது வாழ்க்கைக்கான தேவைதான், இது போன்ற இலவசங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல உதவக்கூடியதான் என்ற அணியிலிருந்து திரு புகழேந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயலாளர் அவர்களை அழைக்கிறேன்.